பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு அந்த பேசிஸ் ஆஃப் செக்யூரிட்டி டிபெஞ்சர் ஆர் கிளாசிஃபைடு இன்டூ சரியாக தான் 2 டைப் வந்து பேசுகிறாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செக்யூர்ட் டிபெஞ்சர் சரியா. செக்யூர்ட் டிபெஞ்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பிணையம் தரப்பட்ட என்னது கடன் பத்திரங்கள். திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் secured by a charge on the fixed asset of the issuer company. So if the issuer fails on payment of either the principals of interest amount, such fixed asset can be sold to repay the liability to the investor. சரியா. நிறுவனத்தின் சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தி வெளியிடப்படும் சரியா charge on the fixed asset of issuer company. So if the issuer fails on the payment of either the principals or interest amount, such fixed asset can be sold to repay the liability to investor. பிணையம் தரப்பட்ட கடன் பத்திரங்கள் நிறுவனத்தின் சொத்துக்கள் மீது பற்று பொறுப்பு ஏற்படுத்தி வெளியிடப்படும் பத்திரங்கள் பிணையம் தரப்பட்ட கடன் பத்திரங்கள் எனப்படும். சரியா. நிறுவன சட்டத்தில் 2013 பிரிவு 7(3) படி மத்திய அரசு சட்டத்தின் உட்பட்டு என்ன செயல்படுதுங்கிறாங்க. அதேமாதிரி அன்செக்யூர்டு சரி அன்செக்யூர்டு டிபெஞ்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் அன்செக்யூர்டு இன் த சென்ஸ் தட் இஃப் த issuer default on payment of the interest of the principal amount, the investor has to be included as unsecured creditor of the company. நிறுவனத்தின் சொத்துக்கள் மீது எவ்விதமான பற்று பொறுப்பும் ஏற்படுத்தப்படாமல் வெளியிடப்படும் கடன் பத்திரங்கள் இவ்வகைகள் என்னலாம். சரியா. நிறுவனத்தில் என்ன இந்த சொத்துக்கள் மீது எந்த ஒரு பற்றும் இல்லாமல் ஏற்படுத்தப்படாமல் வெளியிடப்படும் கடன் பத்திரங்கள் இவ்வகை என்னலாம். இவ்வகை கடன் பத்திரங்கள் பத்திரதாரர்கள் ஈடுபெறாது கடன் வழங்கியவர்களாக கருதப்படுவர். சரியா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெடிமபிள் டிபெஞ்சர் சரி ரெடிமபிள் மீட்பு அடிப்படை அப்படிங்கிறாங்க. சரியா. அதில் மீட்கக்கூடிய கடன் பத்திரங்கள் அதில் பேசிஸ் ஆஃப் என்னது ரெடிமபிலிட்டி டிபெஞ்சர் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு எத்தனை 2 டைப் கொடுத்துருக்காங்க. ரெடிமபிள் அது இர்ரெடிமபிள். சரியா. ரெடிமபிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இட் ரெஃபர் டு த டிபெஞ்சர் விச் ஆர் issued with a condition that the debenture will be redeemed at a fixed rate of upon demand or after notice or under a system of periodically drawings. Debenture are generally redeemable and on redemption this can be reissued or cancelled அப்படிங்கிறாங்க. சரி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மீட்கக்கூடிய கடன் பத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அல்லது குறிப்பிட்ட கால கெடுக்கு பிறகு மீட்கக்கூடிய கடன் பத்திரங்கள் இவ்வகைகள் ஆகும். இக்காலத்தில் வெளியிடப்படும் கடன் பத்திரம் நிறுவனத்தின் மிகை மூலதன நிலைமை தோன்றாமல் தடுப்பதற்கு ஏற்பவை ஆகும். சரி. அதேமாதிரி பெர்பெக்சுவல் ஆர் இர்ரெடிமபிள் டிபெஞ்சர் அப்படிங்கிறாங்க. A debenture in which no specific time is specified by the companies to pay back the money is called an irredeemable debenture. The debenture holder cannot demand repayment as long as the company is a going concern. Issuing company has to pay interest periodically, but all debenture whether redeemable or irredeemable become payable on the company going into liquidation. However, after the commencement of the Company Act 2013, now a company cannot issue perpetual redeemable debenture. சரியா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீட்க இயலாத கடன் பத்திரங்கள் நிறுவனம் கலைக்கப்பட்டால் தவிர மற்றபடி நிறுவனத்தின் ஆயுள் காலத்தில் மீட்க தேவையில்லாத கடன் பத்திரங்கள் இதில் அடங்கும். பெரும்பாலும் இவ்வகை கடன் பத்திரங்களை நிறுவனம் வெளியிடுவது இல்லை. சரியா. முதலீட்டாளர் இவ்வகை கடன் பத்திரங்களை முதலீடு செய்ய விரும்புவதில்லை அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. புரிஞ்சுதா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேசிஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதேமாதிரி அந்த பேசிஸ் ஆஃப் என்னது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபெஞ்சர் மே பி கிளாசிஃபைடு a registration debenture. சரியா. a registration debenture are issued in the name of a particular person whom name appear on the debenture certificate and who is registered by the company as holder and என்னது on the register of debenture holder அப்படிங்கிறாங்க. சரியா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரிஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்ட கடன் பத்திரங்கள்
கடன் பத்திரங்கள் குறிப்பிட்ட நபர்களின் பெயரில் நிறுவனம் தனது பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டு இருந்தால் அவற்றை பதிவு செய்யப்பட்ட கடன் பத்திரங்கள் என்று கூறுகிறோம். சரியா, அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, குறிப்பிட்ட கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதே ஒவ்வொரு கடன் பத்திரக்கும் ஒவ்வொரு எண் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. சரியா, ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது, நம்பர். மேலும் பங்கு சான்றிதழ் போன்ற கடன் பத்திரங்கள் உரிமைக்கு சாட்சியாக ஆவணங்களே ஆகும். சரியா, இது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, அதேமாதிரி இவற்றை ஒருவர் பெயரில் இருந்து வேறொரு பேருக்கு மாற்ற வேண்டுமென முறையாக பத்திரம் எழுதி பதிவு செய்ய வேண்டும். சரியா, இது ஒருத்தர் பேர்லேருந்து என்ன பண்ணுறேன் இன்னொருத்தர் பேருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை எழுதி மாற்றணுன்னாக்கா அதான் உரிமை மாற்றம் ஏற்படும் என்ன நிறுவன சட்டம் 2013 பிரிவு 56 கூறுகிறது. அதே மாதிரி பியரர் டிபெஞ்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா பியரர் டிபெஞ்சர் அதர் ஹேண்டு are issued to bearer and are negotiable instrument and so transferable by mere delivery like share warrant அப்படிங்கிறாங்க. கொணர்பவர் பத்திரங்கள். இவ்வகை பத்திரங்களை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பத்திரங்கள் மீதான உரிமை உண்டு. எனவே இவற்றை பதிவு செய்யப்பட பத்திரங்கள் என்று கூறுகிறோம். சரி, இதை என்னன்னு சொல்கிறாங்க, இது யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பத்திரத்தின் மீது உரிமை உண்டு. இவற்றை பதிவு செய்யப்படாத பத்திரங்கள் என்று கூறுகிறோம். இவற்றை பங்கு உரிமை ஆணையுடன் ஒப்பிடலாம். இது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க, இதோட கம்பேர் பண்ணலாம். வாரண்டியோட ஷேர் வாரண்டியோட என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாங்கிறாங்க. அப்படி விற்பனை செய்ய அல்லது மாற்றித்தர விரும்பினால் விற்பனை விலையை பெற்றுக்கொண்டு கடன் பத்திரங்களை ஒப்படைத்து வருவது மட்டும் போதும். சரியாப்பா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதை விற்று கொடுக்கணுன்னாக்கா விற்றுட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை மட்டும் கடனை ஒப்படைத்து வருவது மட்டும் போதுமானது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டிபெஞ்சர்ஸ் அண்ட் ஷேர்ஸ். சரியா, டிபெஞ்சருக்கும் ஷேர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இது டிபெஞ்சர் கான்ஸ்டியூட் ஏ லோன். இது கடன் பத்திரம். சரியா, இது சட்டப்படி ஒரு கடன். சரியா, இது என்னது சட்டப்படி ஒரு கடன். டிபெஞ்சருங்கிறது கடன். ஷேர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி. இந்த நிறுவனத்தின் முதலில் ஒரு பங்கு. சரியா, இந்த நிறுவனத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு மிடில் அண்டு லோவர் லெவல். மிடில் அண்டு லோவர் கடன் பத்திரதாரர் நிறுவனத்தின் கடனீந்தோர் ஆவார். சரியா, அதே மாதிரி மிடில் அண்டு லோவர் லெவல். சரியா, கடன் பத்திர நிறுவனத்தின் கடனீந்தோர்கள் ஆவார். டாப் லெவல்னாக்கா இது எப்படி இருக்கும், டாப் லெவலில் இருக்கும். சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இது என்னன்னாக்கா லோவர் டிபெஞ்சருங்க லோவர் லெவல், அதே மாதிரி ஷேர்ஸுங்க டாப் லெவல். சரி, அதே மாதிரி டிபெஞ்சர் ஹோல்டர் கெட் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் which carries a priority over dividend. சரி, அதே மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு கடன் பத்திர நிலையான விதத்தில் வட்டி செலுத்தி அதற்கான பங்காதையும் பெறுவார். சரியா, இதை ஷேர் ஹோல்டர் கெட்டு டிவிடெண்ட்டு வித் வேரியிங் ரேட்டு. சரியா, பங்குதாரர்கள் மாறுபடும் விலையில் பங்காதாயம் பெறுவார். அதேமாதிரி ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டிபெஞ்சர் ஜென்ரலி ஹேவ் சார்ஜ் ஆன் த அசட் ஆஃப் த கம்பெனி. சரியா, அதே மாதிரி டிபெஞ்சர் ஹோல்டர் என்ன பண்ணிக்குவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அசட்டுக்கு உண்டான சார்ஜ் என்ன பண்ணிக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. நிறுவன சொத்துக்களின் மீது கடன் பத்திரங்கள் விதிக்கப்படும். சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஷேர் டூ நாட் கேரி எனி சச் சார்ஜ். பங்குகள் எவ்விதமான விகிதப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டிபெஞ்சர் கேன் பி இஸ்யூட் அட் ஏ டிஸ்கவுண்ட்டு. சரியா, அட் ஏ டிஸ்கவுண்ட் வித் ரிஸ்ட்ரக்ஷன். சரியா, வித் ஏ ரிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. கேன் பி இஸ்யூடு டிஸ்கவுண்ட்டில் என்ன பண்ணிக்கலாம், தடைகள் இல்லை. கடன் பத்திரங்களை தள்ளுபடியில் வெளியிட எந்தவித நெறிமுறைகளும் தடைகளும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஷேர் கேன் பி இஸ்யூட் அட் ஏ டிஸ்கவுண்ட்டு. சரியா, பங்குகள் தள்ளுபடியில் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மட்டுமே வெளியிட முடியும். சரியா, ஒரு சிறு இது இருக்குது, அதில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும். cannot be issued at a discount. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு the rate of interest is fixed in the case of debenture. சரியா, கடன் பத்திரங்களின் வட்டி வீதம் நிலையானது. சரி, அதே மாதிரி whereas
an equity share the dividend varies from year to year depending upon the profit of the company and the board of director decision to declare dividend or not அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி இயக்குனர் அவையின் முடிவின் அடிப்படையில் லாபத்தின் அடிப்படையிலும் பங்காதியம் மாறும். சரி, இயக்குனர் அவையோட முடிவுலையும் லாபத்தின் அடிப்படையிலும் பங்காதியம் வந்து மாறுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிபெஞ்சர் ஹோல்டர் டு நாட் ஹேவ் எனி ஓட்டிங் ரைட்ஸ். கடன் பத்திரதாரர் வாக்களிக்கும் உரிமை இல்லை. சரி, அதேமாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ஜாய் ஓட்டிங் ரைட்ஸ். அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுறது ரைட்ஸ் வந்துருக்கு. 8th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிபெஞ்சர் இஸ் பேபிள் ஈவன் இஃப் தேர் ஆர் நோ ப்ராஃபிட் ஈவன் அவுட் ஆஃப் கேபிட்டல். கடன் பத்திரங்களின் வட்டி என்பது லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் முதலை கருத்தில் கொண்டது. அதேமாதிரி பங்குதாரர்களின் பங்காதாயம் என்பது நிறுவனத்தின் லாபத்தை கருத்தில் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லிட்டு கடன் பத்திரங்களின் மீதான வட்டி இதில் வந்து 9th ஒன். சரி, இன்ட்ரெஸ்ட் பெய்டு அண்ட் டிபெஞ்சர் இஸ் ஏ பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அலோவபிள் டிடக்ஷன் ஃப்ரம் ப்ராஃபிட். கடன் பத்திரங்கள் மீதான வட்டி என்பது வியாபார செலவாக கருதப்பட்டு லாபத்தில் கழித்து கொள்ளப்படும். லாபத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து குறைச்சிக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இஸ் நாட் அலோவபிள் டிடக்ஷன் ஆஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் பங்காதாயம் என்பது வியாபார செலவு கிடையாது, எனவே லாபத்தில் கழிக்க முடியாது. 10th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் இஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் டிபெஞ்சர். கடன் பத்திரங்கள் ஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற ஆவணம் இல்லை. சரியா? இதில் வந்து என்ன வந்து கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ரெக்வயர்டு ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் டிபெஞ்சர். Then next one, return of allotment in e-form number 2 is to be filled for allotment of shares. சரியா? பங்குகளின் ஒதுக்கீடு தொடர்பான விவரங்களை e-form நம்பர் 2வில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா நவரேட்னஸ் கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக், பிஎல், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கான்கார். அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் இந்தியன் லிமிடெட், இஐஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். சரியா? கார்பரேஷன் லிமிடெட், கார்பரேஷன் எதனது ஹெச்பிசிஎல், மகாநகர் டெலிஃபோன், டெலிஃபோன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெலிஃபோன் நிகம் லிமிடெட், எம்டிஎன்எல், நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி, என்ஏஎல்சிஓ, நேஷ்னல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன், என்பிசிசி. அதேமாதிரி நேஷ்னல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், என்எம்டிசி. அதேமாதிரி நெய்வேலி லைட்னி கார்பரேஷன் லிமிடெட், என்எல்சிஐஎல், ஆயில் இந்தியா லிமிடெட், ஓஐஎல். அதேமாதிரி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அதுமாதிரி இஸ்பெக்ட் நிகம், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஸ்சிஐ. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு மகாரத்னாஸ் கம்பெனின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? மகாரத்னாஸ் என்னது கம்பெனி, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், என்டிபிசி, ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், சைல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பிஹெச்இஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், ஐஓசிஎல். சரியா? அதேமாதிரி கோல் இந்தியா லிமிடெட், சிஐஎல். அதேமாதிரி கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஜிஐஎல். சரியா? ஜிஏஐஎல். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், பிபிசிஎல். சரியாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் அதேமாதிரி ப்ளூரல், அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு ப்ளூரல் வெர்ஷன் ஆஃப் எனி ஆஃப் த வேர்டு அப்பியரிங் இஸ் த நேம் ஆஃப் தி எக்ஸிட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. சரியா?
ப்ளூரல் வெர்சன் ஆஃப் எ கம்பெனி அப்படின்னு எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் எ கம்பெனி எக்ஸிட்டிங் இன் த நேம் ஆஃப் என்னது ஈஸ்வர் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தென் த நேம் ஆஃப் ஈஸ்வர் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வில் நாட் பி பர்பஸ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ கீழ்கண்ட வகையான சிமிலர் த ஃபாலோயிங் சேஞ்சஸ் இந்த எக்ஸிட்டிங் கம்பெனி நேம் இஸ் ஆல்சோ நாட் அலோடு. சரியா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லுது, இதில் கீழ்கண்ட வகையான மாற்றங்கள் ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவன பெயரில் செய்ய அனுமதி இல்லை. எழுத்து படிவில் மாற்றம் பெயர்களுக்கு இடையான இடைவெளி நிறுத்த குறிகளுக்கான குறிப்புகள் கொடுத்துட்டாங்க. சேஞ்ச் இன் டைப்ஸ் லெட்டர் கேஸு ஸ்பேஸிங் பங்க்சுவேட்டிங் மார்க் இதுக்கெல்லாம் சரியாப்பா நாட் அலோடு. சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, எழுத்து படிவங்கள் மாற்றம் பெயர்களுக்கு இடையான இடைவெளியை நிறுத்த குறிகள் சரியா அனுமதி இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் வேர்ட்ஸ் ஆர் செப்பரேட்டிங் வேர்டு பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கம்பெனி. சரியா? ஒரு இதில் வந்து ஏற்கனவே உள்ள பெயரின் முன்னர் அல்லது பின்னர் வார்த்தைகள் இணைத்தல் அல்லது பிரித்தல் கூடாது. டிஃப்ரெண்ட் டென்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் த சேம் வேர்டு. சரி, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோனேட்டிக் ஸ்பெல்லிங் ஆர் ஸ்பெல்லிங் வேரியேஷன் இன்டென்ஷனலி மிஸ்ஸ்பெல்டு ஒர்க் அடிஷன் ஆஃப் என்னது இன்டர்நெட் ரிலேட்டட் டிஸ்டிங்னேஷன் அடிஷன் ஆஃப் காமன் நேம்ஸ் ஆர் என்னது டைட்டில்ஸ் அடிஷன் ஆஃப் நேம் ஆஃப் பிளேஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் த சேம் வேர்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எ வேர்டு அப்படிங்கிறாங்க. சரியா? ஒரு வினைக்காலம் மாற்றம், எண்களின் மாற்றம், உச்சரிக்கும் ஒலி மாற்றம், எழுத்துக்களில் மாற்றம், வேண்டுமென்றே தவறான எழுத்து பிழையுடன் கூடிய வார்த்தைகள், ஆர்வத்தின் அடிப்படையில் பதிவின் பெயர்களை சேர்த்தல், பொதுவான பெயர்களை தலைப்புகளை சேர்த்தல், ஊர் மற்றும் இடத்தை பெயரை சேர்த்தல், ஒரே வார்த்தையை வித்தியாசமாக பல வழிகளில் சேர்த்தல் அல்லது பயன்படுத்துதல், வார்த்தைகளை மொழிபெயர்த்து செய்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? இந்த லெசன் அவ்வளோதான்ப்பா, கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. என்ன பண்ணுறீங்கன்னாக்கா நடத்தின வரைக்கும் படித்து வந்து பாருங்கள். எதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. சரியா? வீக்லி டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி டெய்லி டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.